அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா. அனைத்து புகழும் இறைவனுக்கே. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னகுல் ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த வ அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னகுல் ஹமீதுன் மஜீத். அன்பார்ந்த சகோதரர்களே, நான் உங்களிடம் பேச வந்திருக்கும் தலைப்பு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியது. இன்னல் ஹம்த லில்லாஹ் நஹ்மதக வ நஸ்தஈனுக மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்லாஹ் வ மை யுலில்லாஹு ஃபலா ஹாதியல்லாஹு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹன் நாஸு இத்தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதத்தன் வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅன் வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பிற்கு மிகவும் நெருக்கமான புதல்வி. அவங்களோட பிறந்தவங்க ஜைனப் அலி, ருக்கியார் அலி, உம்மு குல்தும் அலி ஆகியோர் ஆவாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க காத்துனே ஜன்னத்து, சுவனத்தின் பேரரசி என்றும் அழைக்கப்பட்ட இவர்கள் பெரும்பாலும் லஹ்ரா, பிரகாசமானவர்கள் என்றும் மரியாதையுடன் அழைக்கப்பட்டவர்கள். மேலும் இவங்களுக்கு சித்திகா, முபாரக்கா, சகியா, ரலியா, ராலியா, முஹத்ததா, தாஹிரா முதலான பெயர்களும் உண்டு. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அருமை மகள் என்ற முறையிலையும், அலீர் அலி அவங்கள அவங்களுடைய துணைவி என்ற முறையிலும், ஹசன் அலி, ஹுசைன் அலி ஆகியோருடைய அன்னையார் என்ற முறையிலும் இவங்களுக்கு வழியிலேயே இன்று உலகிலேயே உலகில் உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழித்தோன்றல்கள் அனைவரும் தோன்றியிருக்காங்க என்ற முறையிலும் இவங்களுக்கு மாண்பு தனிச்சிறப்புடையதாக விளங்குகிறது. இவங்களுக்கு இவங்க புகழை இன்னிசையில் கூட அன்னை ஃபாத்திமா வரலாறை பற்றி பாடல்கள்லாம் இருக்குது. அவங்க வாழ்ந்த முறையை பற்றி, அவங்களுடைய சரித்திரத்தை பற்றி, மங்கையர்கரசி அன்னை ஃபாத்திமா சங்கை மிகுந்த சாந்தம் நிறைந்த குணமுடையவர்கள். ஃபாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா, அந்த பாதையிலே வந்த பெண்ணை நீ சொல்லுமான்னு சொல்லிட்டு அவங்களுடைய சரிதையை நாகூர் ஹனீஃபா இசைமுறை சிஎம் நாகூர் ஹனீஃபா கூட பாடியிருக்காரு. அவங்க ஆரம்ப காலத்தில் அவங்க ஆரம்ப கால வாழ்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னை ஹதிஜா அலி ஆகிய தம்பதிகளுக்கு அவங்க பாசமிகு கடைசி மகளாக ஃபாத்திமா ரலியல்லாஹு இருந்திருக்காங்க. மக்காவில் கிபி 605 இவங்க பிறந்திருக்காங்க. நுபுவத்திற்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது காபா புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட ஆண்டு ரமணான் பெற 20 அன்னைக்கு இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க பிறக்கிறதுக்கு முன்னையே இந்த தம்பதிகளுக்கு 3 பெண் மக்கள் இருந்திருக்காங்க. அன்றைய கால வழக்கப்படி பிறந்த குழந்தை பால் குடிக்கிறதுக்கு பக்கத்து கிராமத்தில் அனுப்பி வைப்பாங்களாம். இவங்க வழக்கத்துக்கு மாறாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தனது இளைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவங்களுக்கு வீட்டிலையே வச்சு அவங்களே பால் ஊட்டி வளர்த்துருக்காங்க. கடைசி மகளை ரொம்ப பாசத்தோட வளர்க்குறதுல அக்கறை காட்டியிருக்காங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க பிறரிடம் தனது மகளை வளர்ப்பதற்கு விடுவதை அவங்க மனசு ஏற்றுக்கல. சில ஆண்டுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபித்துவ பட்டமும் இறைவனால் வழங்கப்பட்டது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது தூதராக அல்லாஹ் பிரகடனப்படுத்தியவுடன் அவங்க தனது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தந்தையார் அவர்களின் மார்க்கத்தையும் தனது தாயார் ஏற்றுக்கொண்ட ஆரம்ப பொழுதிலேயே
அவங்க வந்து இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஹதிஜார் அலி அவர்களின் அருந்தவ புதல்விகளான ஜைனப் அலி, ருக்கியார் அலி, உம்மு குல்தும் அலி ஆகியோர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது போலவே அன்னை ஃபாத்திமார் அலி அல்லாஹு அன்ஹாவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆரம்ப காலத்திலே ஏற்றுக்கிட்டாங்க. ஃபாத்திமார் அலி அல்லாஹ் வந்து தனது தாய் மற்றும் தந்தையின் அரவணைப்பிலேயே வளர்ந்துருக்காங்க. அவங்க வந்து சத்தியத்திற்காக போராடும் குணம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்களுக்கு இயல்பாகவே நல்ல ஒரு நற்குணம் இருந்திருக்கு. இன்னும் வந்து தன்னால் இயன்ற நேரத்திலெல்லாம் அவங்க தந்தைக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து எதிர்ப்புகளை வந்து எதிர்த்து நடைபெற்று வந்த வீரத்திற்கும் சொந்தக்காரங்களாக இருந்திருக்காங்க. அப்போல்லாம் குறைஷியர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து ரொம்ப ஒரு மாதிரி எதிரி மாதிரி படுத்தும்போது இவங்க நிறையா அவங்களுக்கு நல்லா ஒரு ஹெல்ப்பாகவும் உதவியாகவும் அவங்க ஆறுதலாகவும் இருந்திருக்காங்க ஃபாத்திமா ரலியல்லாஹ். அபு தாலிப் பள்ளத்தாக்கில் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து சமூக பகிஷ்கரம் செய்யப்பட்ட 2 வருடம் கழித்து ரொம்ப துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து தனது தந்தை மற்றும் தாய் சகோதரிகள் மற்றும் முஸ்லீம்களாக துயரங்களை வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அந்த துயரமான நேரத்தில் உறுதியான மனநிலையை கொண்டவங்களாக இருந்திருக்காங்க. அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவித்தவங்களாகவும் இருந்திருக்காங்க. அந்த கஷ்டம்லாம் அனுபவிச்ச சொந்தக்காரங்களாகவும் இருந்திருக்காங்க. ஒட்டக குடலை அகற்றி சுத்தம் செய்யும்போது ஒரு சமயம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கௌபால வந்து ஆலயத்தில் தொழுதுகிட்டு இருக்கும்போது இறைவனை பிரார்த்தித்து கொண்டிருந்த பொழுது வந்து அந்த நேரத்தில் தன் மக்கத்து இறை நிராகரிப்பாளர்கள் வந்து ஒரு ஒட்டகத்தை பலி கொடுக்குறாங்க. அறுக்கப்பட்ட அந்த ஒட்டகத்தை வந்து மலத்தோடு அந்த குடலை வந்து பார்த்த அபுஜகளுக்கு ஒரு மோசமான எண்ணம் உருவாயிருக்கு. அவன் தனது திட்டத்தை தனது நெருங்கிய சகாவான மனிதகுலம் அருவருக்கத்தக்க இழிபிறவியான உக்பா பின் முயீத் என்பவன் வந்து அபுஜகள் வந்து அவனுடைய திட்டத்தை சொல்கிறேன். அதாவது அவன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரம் தாழ்த்தி தனது இறைவனை தொழுது கொண்டிருக்கும்போது அந்த குடலை வந்து தூக்கி வந்து அவங்க கழுத்துலேயும் முதுகுலையும் படுற மாதிரி போட்டேன். அந்த நேரத்தில் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து இந்த செய்தி எட்டிருச்சு. அவங்க வேகமாக கௌபாவை நோக்கி ஓடி வர்றாங்க. தனது தந்தை மீது போடப்பட்டிருந்த அந்த மலம் தேய்ந்த ஒட்டக்குடலை வந்து தனது பிஞ்சு விரல்களால் அப்புறப்படுத்தி தனது தந்தையின் முதுகையும் சுத்தம் செஞ்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் வந்து இறந்துட்டாங்க. குறைஷிகள் வந்து பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களது மகள் ஃபாத்திமா அவர்களுடன் அன்னை ஹதிஜா அலி அவர்களை இழந்த சோகத்துக்கு ஆளாயிடுறாங்க. குறைஷிகளின் தாக்குதலிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாக்கிற கேடயமாக வந்து திகழ்ந்த அபு தாலிப் அவர்களும் மரணமடைந்து விடுறாங்க. இதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமற்ற அனாதையாகி விடுறாங்க என்று கருதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லன்னா கொடுமைகளை வந்து குறைஷிகள் கொடுக்குறாங்க. இந்த மதினாவை நோக்கி வந்து ஹஜ்ரத் இப்போ வந்து மதினாவின் சத்தியத்தை பரப்புவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுப்பி வைக்கப்பட்ட முஷப் இப்னு உமைர் அலி அவங்க வந்து மதினத்து மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க என்ற சுப செய்தியை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்கிறாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தங்களது மதினத்து நகரத்தில் வந்து குடியேறி விடும்படியும் இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விரும்புகின்ற எத்தகைய உதவியையும் தாங்கள் செய்வதற்கு சித்தமாக இருக்கிறோம்னு மதினாவாசிகள் வந்து அவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அல்லாஹ்வின் கட்டளைப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதினத்து மக்களுடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கிட்டு மதினாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்கிறாங்க. அதற்கு முன்பாக தனது தோழர்களையும் மதினாவை நோக்கி வருமாறு கட்டளையிடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அடுத்து தனது 6 தோழரான அபூபக்கர் சித்திக் ரலி அவர்களையும் அவங்களோட பயணப்படுறாங்க. ஹதிஜா அலி அவங்களுடைய மறைவுக்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணந்து கொண்ட சௌதா பின்த் ஜம்மார் அலி அவர்களும் அவர்களுடன்
தனது 2 பெண் மக்களையும் மக்காவில் உள்ள தனது இல்லத்தில் விட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போயிடுறாங்க. அதன் பிறகு சில காலங்கள் கழித்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 3 பெண்களையும் மதீனத்திற்கு ஹிஜ்ரத் செய்து வரும்படி கட்டளையிடுறாங்க. ஹிஜ்ரத் செய்தவர்கள் பட்டியலில் இந்த 3 பெண்களும் தங்களது பெயர்களை வரலாற்று பக்கங்களிலே பதித்து கொண்டவர்கள். அப்புறம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு திருமணம் நடைபெறப்போகுது. புகழ்மிக்க திருமணம். ஃபாத்திமா ரலி அவர்கள் வந்து மதீனாவில் வந்து பருவம் எய்திய பொழுது இவங்களை அபூபக்கர் அலி, உமர் அலி ஆகியோர் மணம் முடிக்க வந்து விரும்புகிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி அவங்களும் இவங்களுக்கு 100 ஒட்டகத்தை மகரா தர்றேன், நிறைய மிஸ்ர் நாட்டு துணியும் 10,000 தீனர் தருவதாக கூறி அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. அதே தொகையை தாம் மகராக தருவதாகவும் தாம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை விட இஸ்லாத்தை முன்னால் தழுவிவர் என்ற உஸ்மான் அலி அவங்களும் இந்த மாதிரி தர்றோம்னு சொல்கிறாங்க. அவங்கள விட ஜாஸ்தியாக தர்றோம்னு சொல்கிறாங்க மகர் அப்படின்னு வரலாறு இருக்குது. ஆனால் இறை ஆணைப்படி வந்து அலி அவங்களுக்கே தம் மகளை மனம் முடிச்சு கொடுக்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபாத்திமா அலி திருமணம் புகழ்மிக்கதாகும். அதுக்கு வந்து காரணம் அதன் எளிமை. திருமணத்திற்கு சம்மதம் கேட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தனது அருமை மகளார் ஃபாத்திமா அலி அவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட தங்களுக்கு வந்து அலி அவங்கள மனம் முடிக்க வைக்க நான் பிரியப்படுறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி மகள்கிட்ட கேட்குறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட. இதனை கேட்ட மாத்திரத்திலே அவங்க வந்து அமைதியாக இருந்திருக்காங்க, கொஞ்சம் அழுதுருக்காங்க. ஃபாத்திமாவே அலி ரலியல்லாஹு அன்ஹா வந்து மிகவும் கற்ற ஞானமுள்ள மனிதர், இன்னும் இரக்க சுபாவம் உள்ளவர், வீரமுள்ள ஆண்மகன் ஆவார்னு சொல்கிறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மகள்கிட்ட சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வை வந்து அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அலி வந்து அளித்த மகர் பொழுது அலி அவங்ககிட்ட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அலியே எனது மகளுக்கு மகரா பணமாக நீங்கள் என்ன வைத்திருக்கின்றீர்கள், அதை கொண்டு வாருங்கள்னு சொல்கிறாங்க. அலி அவர்களின் இளமை பருவம் முதலே அவர்களையும் அவர்களது பொருளாதார நிலைமையும் நன்கு அறிந்தவர்களான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சரி, உங்களிடம் எதுவுமே இல்லை என்றால் உங்களது பாதுகாப்பு கவச உடை இருக்கிறது அல்லவா, அதை வேணால் என் மகளுக்கு மகராக கொடுத்து விடுங்கள்னு சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வந்து தனது கவச உடையை வந்து தனது அடிமையிடம் கடை தெருவுக்கு கொடுத்து விட்டு அலி அவங்க வந்து அதன் மூலம் 400 திரகங்களை பெற்றுக்கொண்டு வந்து கவச உடை விற்ற பணத்தை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அதனை பெற்றுக்கொள்ளாமல் இதனை நீங்களே வைத்து கொண்டு திருமணத்திற்கு வந்து பொருளும் வாசனை திரவியங்கள்லாம் வாங்கிக்கங்கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹுவிட்டமே திரும்ப கொடுத்துட்றாங்க அந்த ரூபாய். அப்புறம் வந்து அப்புறம் திருமணம் நடைபெறதுக்கு இது பண்ணுறாங்க. இந்த ஆரம்ப கட்ட வேலையில் வந்து முடிந்த பின் தனது உதவியாளங்களை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்கள அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க, அபூபக்கர் அலி, உஸ்மான் அலி, உமர் அலி, தல்கார் அலி, ஜுபைர் அலி போன்றவரையும் அன்சார்களையும் முஹாஜிர் தோழர்களையும் இந்த திருமணத்துக்கு கலந்துக்கிறதுக்கு போய் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அனைத்து தோழர்களும் அங்கே வந்த பின்னாடி அலி அவங்க வந்து அலி அவங்ககிட்ட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்களே உங்களது திருமண உரையை வாசிங்கன்னு சொல்கிறாங்க. இதன் பின்னர் ஃபாத்திமா அலி அவர்களின் சம்மதத்தை பெற்றுக்கொண்டு பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனை போற்றி புகழ்ந்தவராக திருமண வாசகத்தை மொழிய ஆரம்பிக்கிறாங்க. மகர் தொகையை அறிவிக்கிறாங்க. அங்கு கூடியிருந்த தனது தோழர்களை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஃபாத்திமா அலி அவங்களை மனம் முடித்து கொடுக்குமாறு இறைவன் தான் எனக்கு கட்டளையிட்டான். இதன் பின்னர் தம்பதிகள் சந்தோஷமாக வாழ்க்கையை நல்ல எதிர்காலத்துக்காகவும் பிரார்த்திக்கிறாங்க. பின்னர் விருந்தினர்களுக்கு வந்து பேரித்தம்பளம் வழங்கப்பட்டது. இறைவன் வந்து புதுமண தம்பதிகளுக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமைவதற்கு அங்கு கூடியிருந்த அனைவரும் வந்து துவா செய்கிறாங்க, பிரார்த்தனை செய்கிறாங்க. தங்களது சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிட்டாங்க. தனது சகோதரன் மகனாகிய
அலிரலிய அவர்களின் திருமணம் நடந்ததன் திருமணம் நடந்ததுக்கு மறுநாள் ஹம்ஷா பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லா அவங்க வந்து ஒரு ஒட்டகத்தை அறுத்து அனைவருக்கும் விருந்து கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தம் மகளுக்கு கொடுத்த சீதனம் வந்து புது வீட்டுக்கு குடிபோக இருக்கின்ற தம்பதிக்கு வந்து சில அடிப்படையான பொருள்களை சீதனமாக கொடுக்குறாங்க. ஒரு படுக்கை, காய்ந்த பேரித்த மர மட்டைகள், தலையாணி, ஒரு தட்டு, ஒரு டம்ளரு, தோலால் செய்யப்பட்ட தண்ணீர் பை ஒன்று மற்றும் மாவு அரைக்கக்கூடிய இயந்திரத்தையும் அன்பு மகளுக்கு கொடுக்குறாங்க சீதனமாக. இந்த திருமண நிகழ்வும்போது ஃபாத்திமா அவங்களுக்கு வந்து 15 வயசு, அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு 25 வயசு. ஃபாத்திமா அலி வந்து இறக்க இயல்பிற்கு சிறந்த உதாரணம். அவங்க தந்தையார் கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்ச நேரத்துலையே கலட்டி ஒரு ஏழை கொடுத்துட்றாங்க. ரசூல்லா கேட்குறாங்க, ஏன் இதை கொடுத்துட்டீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எது பிடிக்குதோ அதை வந்து வாசலண்ட ஏழைக்கு நான் கொடுத்துட்டேன். இது நீங்கள் தானே நமக்கு எது பிடிக்குதோ அதை வந்து இது ஏழைகள் கொடுக்குறது நல்லதுன்னு சொன்னீங்க. அதனால் நான் வழக்கமாக அணியும் துணி தான் எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து வாசலண்ட ஏழைக்கு வந்து கொடுத்துட்டேன். நான் அந்த இதை எனக்கு பிடித்ததை வந்து அவங்களுக்கு நான் தர்மம் செஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஏழை பெண்களை போல் இவங்களும் நல்ல கொடையாளி. இவங்களை போல் கொடையாளிகளை யாரும் கண்டதில்லை. அந்த அளவுக்கு நல்ல ஒரு இது கொடுப்பாங்க, தர்மம் கொடுப்பாங்க. இவங்க வந்து பிறர் கூறும் வண்ணம் வாழ்ந்தவங்க, நல்ல புகழானவங்க. 3 நாட்கள் வந்து நோன்பு இருந்திருக்காங்க. திறக்கும்போது வாசலில் வந்து ஏழையின் கூவல் கேட்டுச்சுன்னா இந்த 3 நாளும் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அவங்க நோன்பு திறக்க வச்சுருந்த பொருளை வந்து இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. உகதர் போரில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயமுற்றதை கேள்விப்பட்ட உடனே அங்கேயே அந்த களத்துக்கே போய் தந்தையாருக்கு உதவியிருக்காங்க. அகல் போரில் தந்தையார் பசியோடு இருக்கும்போது அவங்கள கவலைப்படாமல் உணவுடன் களம் சென்றிருக்காங்க. இவங்க தந்தையார் மீது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பிரியம். அதே போன்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து ரொம்ப நேசிப்பாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என் ஃபாத்திமா வந்து என் இதயத்தின் துண்டு என்று கூறுவாங்க. ஃபாத்திமாவை யார் மகிழ்விக்கிறாரோ அவங்க வந்து என்னை மகிழ்வித்தரவாவார்னு சொல்லுவாங்க. கணவரின் இல்லம் புகுந்தவங்க வந்து கணவர் எளிய வாழ்வில் பங்கேற்று வாழ்ந்தனர். வீட்டில் வந்து திருகை, மாவு அரைப்பது, வீட்டை கூட்டி பெருக்குவது, துணி துவைப்பது போன்ற வேலைகளை வந்து மகிழ்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க நாவில் வந்து இறைமறை தவழ்ந்து கொண்டிருக்கும். ஒரு போரின் போது அதிகமான செல்வங்களும் போர்க்கைதிகளும் இருக்காங்கன்ட்டு அதில் ஆண்களும் பெண்களும் தனது துணைவியார் இருக்காங்கன்ட்டு தனது துணைவியார் ஃபாத்திமா ரலியா அவங்ககிட்ட வந்து அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, உங்களுக்கு வீட்டு வேலைக்கு செய்கிறதுல வந்து நீங்கள் ரொம்ப களைப்படைஞ்சு போயிடுறீங்க. அதனால் உங்கள் தந்தைகிட்ட சொல்லி ஒரு கைதி யாராவது வந்து உங்களுக்கு வேலைக்கு உதவுமாறு போய் உங்கள் தந்தைகிட்ட கேளுங்கன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இவங்க போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போகும்போது அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை. ஆயிஷா அலி வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துடுறாங்க. அவங்க வந்து சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வீட்டுக்கு வந்தோடனே ஆயிஷா அலி சொல்லவும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வர்றாங்க. வந்து அப்போது, மகளே, ஒரு அடிமை பெண்ணை விட சிறந்த ஒன்றை உனக்கு வந்து கற்றுத்தரட்டுமான்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வை புகழ்ந்து கூறக்கூடிய சில வசனங்களை தனது மகளாருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நான் சொல்லித்தரக்கூடிய அந்த வசனம் வந்து ஒரு வேலைக்காரியை விட சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சுபான் அல்லா 33 தடவை, அல்ஹம்துலில்லா 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை என்று கூறுங்கள். இது வந்து சுவனத்தின் இளைஞர்களது தலைவர்கள் பிறந்து அலி ஃபாத்திமா அலி தம்பதிகளுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த அல்லாஹ் அக்பர் என்று கூறுங்க. அதுவே உங்களோட வேலைகளை வந்து சுலபமாக்கும், எளிதாக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபாத்திமா அலி தம்பதிக்கு வந்து 3 ஆண்டுகளுக்கு ரமலான் மாதத்தில் வந்து முதல் குழந்தை பிறக்குது. தனக்கு பேர குழந்தை பிறக்கவும் விரைந்து சென்றார்கள். பேரனுக்கு ஹசன் என்று பெயர் சுட்டுறாங்க. 7வது நாள் தலைமுடி எடுத்து எடையின் அளவுக்கு வந்து வெள்ளியை வந்து தர்மம் கொடுக்குறாங்க.
அப்புறம் அடுத்து சௌபான் மாதத்தில் வந்து ஃபாத்திமா அலி அல்லாவுக்கு 2வது குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஹுசேன் அலி என்று பேர் வைக்கிறாங்க. காதில் பாங்க சொல்கிறாங்க. பேரனுக்கும் காதில் பாங்க சொல்லுவாங்க, இதுக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் மூசின்ற ஒருத்தர் பிறந்திருக்காரு. அவர் பிறக்கும்போதே இறந்துட்டார். தனது 2 பேர குழந்தைகளை வந்து இவங்க வந்து எனது ரசுல்லா சொல்லுவாங்க, இவங்க வந்து என்னுடைய வாசமலர்கள், இன்னும் சுவனத்தில் இளைஞர்களது தலைவர்கள் என்று பெருமையாக பேரன்மார்களை பார்த்து கூறுவாங்க. அப்புறம் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தம்பதிகளுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சைனப் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பெயரிடுறாங்க. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. உம்மு குல்தும் என்று பெயர் வைக்கிறாங்க. ஜைனப் பின் அலி அலி அவர்கள் வந்து பருவம் அடைந்த பின்னர் வந்து அப்துல்லா ஜாஃபர் பின் தாலிப் அவங்களுக்கு வந்து மனம் முடித்து கொடுக்குறாங்க. உம்மு குல்தும் வழி அவங்கள உமர் பின் ஹத்தாப் வந்து மணந்து கொண்டாங்க. அவங்களுக்கு மற்றும் ருக்கையா என்ற 2 பெண் குழந்தைகள் இருக்கு. அவர்கள் உமர் வந்து மணந்து கொண்டதன் பின்னர் வந்து தனது தோழர்களாக அன்சார்களையும் முஹாஜிர்களையும் அழைத்து தனக்கு வாழ்த்து கூறுமாறு சொல்கிறாங்க. அந்த தோழர்கள் வினவிய போது வந்து அலி அவங்களது மகளான உம்மு குல்தும் அவங்கள வந்து நான் மணந்து கொண்டதன் மூலம் அவங்க குடும்பத்தாருடன் நான் சம்பந்தம் வச்சிருக்கேன், தொடர்பை எடுத்துக்கொண்டேன் அல்லவா, அந்த சந்தோஷத்தை வந்து சிறப்பு மிக்க கௌரவத்தை நான் அடைந்து கொண்டதற்காக என்னை வாழ்த்துங்கள்னு சொல்கிறாங்க உமர் எல்லாம். அவங்க சந்தோஷமாக சொல்கிறாங்க. அரிதாக வெளியில் சென்று வந்த இவர்கள் வந்து மறைந்த நல்லவர்கள் அடக்க இடங்களுக்கு சென்று அவங்கள ஆண் நலனிற்காக இறைஞ்சி விட்டு வருவாங்க. ஒரு பெண் வந்து இறைவன் அருகில் எப்பொழுது இருக்கிறாள் என்று இவர்களிடம் வினவப்பட்ட பொழுது அவள் பர்தாவில் இருக்கும்போது என்று கூறினார்கள். இரவு பகலாக அழுதார்கள். தமது தந்தை காலமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்து போன பிறகு ஃபாத்திமா அலி ரொம்ப இரவும் பகலாக அழுதுருக்காங்க. அவங்களுக்கு தாங்கவே முடியல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தது. அப்போ வந்து ஒரு இரவில் அழுங்க, இல்லைன்னா பகலில் அழுங்க, உலகில் அது அப்படின்னு அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க மற்றவங்க. அதிகமாக அழுதவங்க வந்து தந்தை இறந்த 6 மாதங்களுக்கு பின்னால் ரமலான் பிறை 3 வந்து இவர்கள் இறுதி வேண்டுகோள்படி ரமலான் மாதத்தில் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹும் இறந்து போயிடுறாங்க. இவங்களை வந்து இரவில் வந்து சந்தக்குள்ள வச்சு மூடி போட்டு இரவில் எடுத்து செல்லப்பட்டு ஜன்னத்தில் பக்கியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. சுவனத்து பெண்களில் மேலானவர் 4 என்று அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதிஜா ரலியல்லாஹு, ஆஷியா ரலியல்லாஹு அன்ஹா, மரியம் ரலி ஆகியவர்கள் அவர்கள் ஃபாத்திமாவிட தலை சிறந்தவர்கள் என்று பெண்கள் இவர்களே முதலாக சுவனம் போகக்கூடியவங்க. இவங்களுடைய பரிவுரையின் மீதே பெண்கள் சுவனம் போவாங்க. ஒரு நாள் வந்து வானவர் தலைவர் ஜிப்ரீலை வந்து ஃபாத்திமா அலி சுவனத்து பெண்கள் தலைவியாக இருப்பாங்கன்ற நன்மாராயத்தை சொல்கிறாங்க. ஐஷா அலி ஃபாத்திமா அலி பற்றி அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவர்களைப் போலவே ஃபாத்திமா அலி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலவே அவங்களுடைய குணாதிசயங்களை பெற்றிருந்தாங்க. அவங்களது பேச்சு, அவங்க உட்காரும் முறை, எழுந்திருக்கும் முறை, அவங்க நடக்கும் முறை, இன்னும் வேறு வார்த்தைகள் சொல்வதாக இருந்தாலும் அவங்க வந்து அனைத்து நலன்களும் மற்றும் பாவனைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தகப்பனார் மாதிரியே இருந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப வீரமாகவும் அவங்க தந்தையருக்கு நல்ல உதவியாளராகவும் ஆறுதலாகவும் தந்தைக்கு மிகுந்த பிடித்தமான மகளாகவும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருந்திருக்காங்க. உலக புகழ்பெற்ற பெண்மணியாகவும் இருந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். சூனத்து தலைவியாகவும் அவங்க தான் இருக்க போகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல ஹிதாயத்தை கொடுக்கணும், ஈமானை கொடுக்கணும். நம்மளுடைய மரணம் வந்து ஈமானோட கலிமாவோட இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். முன்னாடி உள்ள பெண்கள்லாம் எவ்வளவு தியாகத்தோடு இருந்திருக்காங்க, தியாக மனப்பான்மையோடு வாழ்ந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு அல்லாஹ் தஆலா நல்லுணர்வை தந்து எல்லாரும் நல்ல சொர்க்கத்துக்கு சொந்தக்காரவங்களாக இருக்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் 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 ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.